ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு இதில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா அதை வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தாள் இருக்கும், அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை போட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு அதில் க்ரீன் சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு ஃபைனலாக பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டால் நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தென் நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கோபி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஒரு 3 to 5 மினிட்ஸ் போதும் குக் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு சின்ன ஸ்பூனில் பெப்பர், ஒரு சால்ட், ஒரு சின்ன ஸ்பூனில் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கொஞ்சம் தண்ணியாக பதத்தில் நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் கலரில் வர மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பதத்தில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 8லேருந்து ஒரு 10 பல் பூண்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக நறுக்கிட்டு. அப்புறம் வெங்காயத்தல் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டொமேட்டோ சாஸ் அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. க்ரீன் சாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோயா சாஸ் இது ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்தா போல் கலக்கி விட்டுருங்க. நல்லா கலர்னதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நல்லா அதை கலக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா அது கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். அடுத்தது காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.